அம்மா தாயே, நான் வெள்ள காண்டாமிருகமாகவே இருந்துட்டு போகிறேன் என்று பெருமூச்சு விட்டவன் சில நொடிகள் அவளை பார்த்தான். பிறகு முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, அதுக்கு முன்னாடி உன்னை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு காண்டாமிருகம் வந்து இழுத்துட்டு போச்சே, அது யாருன்னு சொல்லு என்று கேட்டான் அவன். ஷங்கர் வந்தது முதல் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு அதிகமாகி இருந்தது. இதுவரை விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்த பனிமலரின் முகம் மெதுவாக மாறியது. சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனது. உதடுகள் நடுங்கின. அவள் கண்களில் நீர் திரள ஆரம்பித்தது. சில நொடிகள் அவள் வெறுமனே அக்னியை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு திடீரென்று குழந்தை போல முகத்தை சுருக்கி கொண்டு அழ ஆரம்பித்தாள். அது காண்டாமிருகம் இல்லை சார், இரத்த காட்டேரி என்று அழுகையோடு சொன்னவள் கண்ணீரை துடைக்க கூட முயற்சி செய்யவில்லை. அவர் யார் தெரியுமா? என்னோட புருஷர் என்று கூறியவள் சோஃபாவில் சரிந்து அமர்ந்தாள். எனக்கு தாலி கட்டின முன்னாள் புருஷர் என்று சொன்ன விதத்திலேயே அந்த வார்த்தையில் இருந்த கசப்பு வெளிப்பட்டது. அக்னியின் புருவம் தானாக சுருங்கியது. ஷங்கர் அவளது கணவன் என்பது ஏற்கனவே அவனை அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. இப்போது அவள் போதையில் பேசுவதால் உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்திருந்தன. அதனால் அவன் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். எந்த இடத்திலும் குறுக்கிடாமல் அவள் பேசுவதை கவனிக்க முடிவு செய்தான். என்னையும் என்னோட அரவிந்தையும் புரிச்சிட்டான் சார் என்று சொன்ன அடுத்த நொடியே அக்னியின் முகம் மீண்டும் மாறியது. அரவிந்தா என்று மனதிற்குள் திரும்ப சொல்லிக்கொண்டான். சில நிமிடங்களுக்கு முன்பு ஷங்கர், இப்போது அரவிந்த். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் பனிமலரோ அதையெல்லாம் அறியாமல் தனது உலகத்தில் பேசிக்கொண்டிருந்தாள். என்னோட அரவிந்த் பாவம் சார் என்று சொன்னவள் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். எனக்காக ரொம்ப அழுதுட்டான் சார், ரொம்ப நல்லவன் என்று அழுதபடியே முணுமுணுத்தாள். அந்த அழுகையில் காதலை இழந்த வேதனை இருந்தது. பல வருடங்களாக மனதிற்குள் புதைத்து வைத்த காயம் இருந்தது. அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அக்னிக்கு புதிய குழப்பத்தை விதைத்து கொண்டே இருந்தது. தலையில் கை வைத்து கொண்டான் அக்னி. ஒருத்தனை பற்றி கேட்டா இன்னொருத்தனை பற்றி சொல்கிறா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான். ஆனால் அவனது பார்வை மட்டும் பனிமலரின் மீது இருந்தது. அவள் பொய் சொல்கிறாள் என்று தோன்றவில்லை. மாறாக இத்தனை நாட்களாக யாரிடமும் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்திருந்த வாழ்க்கையை இன்று தன்னிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருப்பது போலவே தோன்றியது. பனிமலரோ இன்னும் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அரவிந்த் பாவம் சார் என்று மீண்டும் மீண்டும் முணுமுணுத்து கொண்டிருந்தவளை பார்த்த அக்னிக்கு எரிச்சலும் குழப்பமும் ஒன்றாக வந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை அவனுக்கு இந்த பெண்ணை பற்றி எதுவும் தெரியாது. இப்போது கணவன் ஒருவன், காதலன் ஒருவன் என்று புதிதாக பெயர்கள் வந்து விழுந்து கொண்டிருந்தன. ஹேய் என்று அவள் தோளை லேசாக உலுக்கியவன், அந்த அரவிந்த் யாரு என்று கேட்டான். பனிமலர் உடனே நிமிர்ந்து பார்த்தாள். அழுததால் கண்கள் சிவந்து போயிருந்தன. ஆனால் அடுத்த நொடியே அவள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை தோன்றியது. அந்த பெயரை கேட்டதும் அவளது நினைவுகள் வேறு எங்கோ சென்று விட்டது போல் இருந்தது. என்னோட அரவிந்த் சார் என்று மெதுவாக சொன்னவள் சோஃபாவின் கைப்பிடியில் தலையை சாய்த்து கொண்டாள். அவர் ரொம்ப நல்லவர், என்னைய ராணி மாதிரி பார்த்துப்பாரு என்று சொல்லி அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் சில நொடிகளுக்கு முன்பு இருந்த அழுகையின் சுவடே இல்லை. ஒரு கணத்தில் சிரிப்பு, அடுத்த கணத்தில் கண்ணீர் என்ற நிலையில் இருந்தாள் அவள். அக்னியின் முகம் மெதுவாக இறுகியது. ஏனோ அந்த என்னோட அரவிந்து என்ற வார்த்தை அவனுக்கு பிடிக்கவில்லை. அதற்கான காரணம் அவனுக்கே புரியவில்லை. பனிமலர் யாரை பற்றி பேசினாலும் தனக்கென்ன என்று நினைக்க முயன்றான். ஆனால் மனம் அதை ஏற்கவில்லை. தெரியாத ஒரு எரிச்சல் நெஞ்சுக்குள் முளைத்து கொண்டே இருந்தது. அவ்வளோ நல்லவனாக இருந்தா உன்னை விட்டுட்டு ஏன் போனான் என்று அக்னி கேட்டான். அந்த கேள்வி கேட்டதும் பனிமலரின் முகம் மீண்டும் வாடியது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள், அவர் என்ன விடலை சார் என்று மெதுவாக சொன்னாள். நான் தான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன் என்று சொன்னதும் மீண்டும் கண்களில் நீர் திரண்டது. அக்னி சற்றே அதிர்ந்தான். இதுவரை சங்கர் தான் காரணம் என்று நினைத்திருந்தான். ஆனால் பனிமலரின் வார்த்தைகள் வேறு கதையை சொன்னது. அவள் போதையில் இருந்தாலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையான வேதனை இருந்தது. அவர் என்கிட்ட சொன்னார் சார் என்று தொடங்கிய பனிமலர் திடீரென்று பேச்சை நிறுத்தினாள். பிறகு அக்னியை உற்று பார்த்தாள். சார், நீங்கள் நல்லவரா என்று எதிர்பாராத கேள்வியை கேட்டாள் அவள். அந்த கேள்வியில் அக்னியை ஒரு நொடி தடுமாறி போனான். வாழ்க்கையில் யாரும் அவனை பார்த்து அப்படி கேட்டதில்லை. என்று புருவம் சுருக்கி கேட்டான் அவன்.
பனிமலரோ குழந்தை போல தலையை சாய்த்து கொண்டு அவனை பார்த்தாள். நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று மீண்டும் கேட்டாள். என்ன நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க, ஆனால் எப்பவும் கோபமாகவே இருக்கீங்க என்று மிகவும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்வது போல் கூறினாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அக்னி அப்படியே நின்று விட்டான். இப்போது அவனுக்கே அவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரியாத நிலையில் தான் இருந்தான். சார், நீங்கள் நல்லவங்க சார் என்று அவள் கேட்ட கேள்விக்கு அவளே பதிலையும் சொன்னாள். என்னோட அரவிந்தம் ரொம்ப நல்லவன் சார், ஆனால் இந்த சங்கர் என்று சொல்லியவளின் முகம் திடீரென்று கோபத்தில் இறுகியது. அவர் ரொம்ப கெட்டவர் சார், என்னை சூடு வச்சாரு தெரியுமா என்று கேட்டவள் திடீரென்று நேராக நிமிர்ந்து அமர்ந்தாள். சூடு வைக்கணுமா, சரி வைக்கட்டும் என்று தலையாட்டியவள். ஆனால் சூடு வச்சது யாருக்கும் தெரியக்கூடாதான், எங்கே தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே தன்னை மறந்த நிலையில் புடவையை தூக்கி காட்டினாள். ஏய், என்ன பண்ணுற என்று பதறிய அக்னி வேகமாக தடுக்க முயன்றான். ஆனால் அதற்குள் அவனது பார்வை ஒரு நொடி அவள் தொடையில் பதிந்துவிட்டது. அங்கே வட்ட வடிவமாக பழைய காயத்தின் தடம் தெளிவாக இருந்தது. அது சாதாரணமாக விழுந்து ஏற்பட்ட காயம் போல் தெரியவில்லை. திட்டமிட்டு சுட்டதால் ஏற்பட்ட தழும்பு என்பது பார்த்தவுடனேயே புரிந்தது. அக்னியின் முகம் மெதுவாக இறுகியது. அவன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாலும் அந்த காயத்தின் தடம் அவன் கண்களுக்குள் அப்படியே பதிந்துவிட்டது. பார்த்தீங்களா சார் என்று குழந்தை போல கேட்டாள் பனிமலர். ஒரு சொம்பை எடுத்தான், அதோட பின்பக்கத்து நெருப்பில் காட்டி என்று சொன்னவள் தனது கைகளால் செய்கை காட்டினாள். அப்படியே வச்சு சுட்டுட்டான் சார் என்று சொன்னவுடன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் கத்துனேன் சார், ரொம்ப வலிச்சிச்சு, ஆனால் அவன் சிரிச்சிட்டான் என்று தேம்பியவள் தலையை குனிந்து கொண்டாள். சொல்லுங்க சார், இப்படி பண்ணவன் நல்லவனா சார், சொல்லுங்க என்று பிடிவாதமாக கேட்டாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றான் அக்னி. மணி நேரங்களுக்கு முன்பு வரை சங்கர் சொன்னதா உண்மை, பனிமலர் சொன்னதா உண்மை என்று குழம்பியவன் இப்போது முதல் முறையாக அமைதியாகி இருந்தான். பனிமலரோ அவனது அமைதியை கவனிக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். அது மட்டும் இல்லை சார் என்று சொல்லியவள் கண்ணீரை துடைத்தாள். பெல்ட்டால் அடிப்பான், பூட்டி வைப்பான், யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான் என்று உடைந்து போன குரலில் சொன்னாள். நான் செத்துட்டா கூட அவனுக்கு கவலை இருக்காது சார் என்று சொன்ன அடுத்த நொடியே மீண்டும் குழந்தை போல அழ ஆரம்பித்தாள். அக்னி மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் அவனால் முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அவன் முன்னால் அழுது கொண்டிருக்கும் பெண் பொய் சொல்லி நாடகம் ஆடுபவள் போல் தெரியவில்லை. பல வருடங்களாக சுமந்து வந்த காயங்களை இன்று முதல் முறையாக யாரிடமோ கொட்டி தீர்த்து கொண்டிருப்பவள் போலத்தான் தெரிந்தாள். அந்த எண்ணமே அவனுக்குள் இதுவரை இல்லாத ஒரு கனமான அமைதியை உருவாக்கியது. அவங்கிட்ட குறைய வச்சுட்டு என்ன அடிக்கிறான் சார் என்று தேம்பியபடி சொன்னாள் பனிமலர். எனக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லையா, ஆனால் தகுதி இல்லாதது நான் இல்லை சார், அவன்தான் என்று கோபமாக சொன்னவள் அடுத்த நொடியே கண்களை பெரிதாக்கினாள். பார்த்தீங்களா சார் என்று கேட்டவள் திடீரென்று முகம் மலர்ந்தாள். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அழகான குழந்தை என்று பெருமையாக சொன்னாள். அடுத்த நொடியே ஏதோ ஞாபகம் வந்தது போல பதறி எழுந்தாள். ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை என்று சொல்லிக்கொண்டு தொட்டிலை நோக்கி நடக்க முயன்றாள் அவள். ஆனால் போதையில் தடுமாறிய அவளால் சரியாக நிற்கவே முடியவில்லை. கீழே விழுந்து விடுவாளோ என்று பயந்த அக்னி வேகமாக அவளது வலது கையை பிடித்து கொண்டான். ஏய், குழந்தை உறங்குது, எழுப்பி விட்டுறாத என்று அதட்டியபடி சொன்னான் அவன். பனிமலர் உடனே அமைதியாகிவிட்டாள். அக்னி பிடித்திருந்த தனது கையை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அந்த பார்வையில் போதையின் மயக்கமும் இருந்தது, ஏதோ சொல்ல முடியாத ஒரு ஏக்கமும் இருந்தது. மெதுவாக நிமிர்ந்து அக்னியின் முகத்தை பார்த்தாள். அக்னிக்கோ அவள் என்ன செய்ய போகிறாள் என்றே புரியவில்லை. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று மெதுவாக கேட்டாள் பனிமலர். அக்னி சோர்வாக கண்களை மூடிக்கொண்டான். இன்னும் என்ன சொல்ல போகிறாளோ என்று நினைத்தவன் சொல்லு என்று மட்டும் கூறினான். உடனே பனிமலரின் முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான புன்னகை மலர்ந்தது. நீங்கள் சிரிச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்று சொன்னவள் அவனது கண்களை நேராக பார்த்தாள். அக்னி திடுக்கிட்டு நின்றான். அவன் சிரித்ததே இல்லை, குறைந்தபட்சம் அவளுக்கு முன்னால் சிரித்ததே இல்லை. ஆனால் பனிமலர் அதை கவனிக்கவே இல்லை. எப்பவும் கோபமாகவே இருக்கீங்க என்று முணுமுணுத்தவள் திடீரென்று,
ஐ லவ் யூ ஸோ மச் சிடுமூஞ்சி என்று சொல்லிவிட்டாள். அக்னியின் இதயம் ஒரு நொடி தடுக்கியது போல இருந்தது. அவள் என்ன சொன்னாள் என்று புரிந்தும் புரியாதது போல நின்றான். ஆனால் பனிமலரோ அந்த வார்த்தையின் அர்த்தத்தை கூட யோசிக்காமல் பேசிக்கொண்டிருந்தாள். இதே மாதிரி எப்போ என் கையை பாத்திரமா பிடிச்சிக்கோங்க என்று சொன்னவள் அக்னி பிடித்திருந்த தனது கையை பார்த்தாள். அற்றாதுங்க என்று மெதுவாக கூறினாள். அடுத்த நொடியை எதிர்பாராத ஒன்றை செய்தாள். அக்னியின் முகத்தை 2 கைகளிலும் பிடித்தவள் அவன் எதிர்வினையாற்றும் முன்பே 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டாள். அக்னி அப்படியே உறைந்து போனான். அவளை தள்ளிவிடவும் முடியவில்லை, திட்டவும் முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் முன்பு எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. முத்தமிட்ட அடுத்த நொடியே பனிமலரின் கண்கள் மெதுவாக சொருகின. முகத்தில் இருந்த சிரிப்பு மங்கியது. நின்ற இடத்திலேயே தடுமாறினாள். அவளை கீழே விழவிடாமல் அக்னி தன்னிச்சையாக தாங்கிக் கொண்டான். அவனது கரங்களுக்குள் சாய்ந்த பனிமலர் இன்னும் சில நொடிகள் ஏதோ முணுமுணுத்தாள். ஆனால் வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை. அக்னி அவளை மெதுவாக சோஃபாவில் அமர வைத்தான். அங்கிருந்து விலகி செல்லவும், டேய் அக்னி, என்னை விட்டுட்டு எங்கடா போற என்று கேட்டாள் அவள். ஏய் இங்கே பாரு, சும்மா சும்மா பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காத. இவ்வளோ நேரம் மரியாதையாக கூப்பிட்டல, அதை போல் கூப்பிடு என்று அவன் சொல்ல வேகமாக எழுந்தவள் அவனை பிடித்து கொண்டு, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள். அக்னி என்று கணவனின் பெயரை மரியாதை குறைவாக பேசிய பாவி ஆகிவிட்டேன். என்னை மன்னியுங்கள் நாதா, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அக்னியின் காலை பிடித்து அழுதாள். அக்னி அவளை பார்த்தான். சோலி முடிஞ்சிடுச்சு, ஒரே அடியா 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே பனிமலர் சத்தமாக சிரித்தாள். என்னங்க, உங்கள் கால் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, ட்ரௌசர் போட மறந்து நிற்கிறீங்க என்று சொல்லி அவள் சிரிக்க அக்னி தலையில் அடித்து கொண்டான். ஏய் ஆர்வ கோளாறு, நீ காலுன்னு நினச்சி என் கையை பிடிச்சி வச்சிருக்க. மலர் சில நொடிகள் இமைக்காமல் அவனது கையை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக தலையை தூக்கி அக்னியின் முகத்தை பார்த்தாள். அப்போ இது கால் இல்லையா என்று மிகவும் சீரியஸாக கேட்டாள். அந்த கேள்வியை கேட்ட அக்னி ஒரு நொடி கண்களை மூடி பெருமூச்சு விட்டான். இல்லடி, இது கை என்று பற்களை கடித்தபடி சொன்னான் அவன். ஓ என்று நீளமாக சொன்னவள் அவனது கையை இருபுறமும் திருப்பி திருப்பி ஆராய்ச்சி செய்வது போல பார்த்தாள். காலுக்கு 5 விரல் இருக்கும், இதுக்கும் 5 விரல் இருக்கு, அதான் குழப்பமாயிடுச்சு என்று தன்னுடைய தவறுக்கு தானே விளக்கம் கொடுத்தாள் அவள். சரி, கைன்னா கைதான் என்று சம்மதமாக தலையாட்டியவள் திடீரென்று அவனது உள்ளங்கையை தன்னுடைய கன்னத்தில் வைத்து கொண்டாள். ஆனால் நல்லா இருக்கு என்று குழந்தை போல சொன்னாள் அவள். அந்த வார்த்தையில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஒரு சிறுமி பேசுவது போலத்தான் இருந்தது. அதுதான் அக்னியை இன்னும் அதிகமாக சங்கடப்படுத்தியது. ஹேய், கையை விடு என்று அவன் இழுக்க முயன்றான். ஆனால் பனிமலரோ இன்னும் இறுக்கமாக அவனது கையை பிடித்து கொண்டாள். விட மாட்டனே என்று உதட்டை பிதுக்கினாள் அவள். நீங்கள் இப்போ நல்லவராக இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சிடுமூஞ்சி ஆகிடுவீங்க என்று குற்றச்சாட்டு வாசித்தாள் அவள். அக்னி அவளை முறைத்தான். ஹேய், நான் எப்போ நல்லவனாக இருந்தேன் என்று கேட்டான். உடனே பனிமலர் சிரித்தாள். இப்போ தான் என்று சொன்னவள் அவனது கையை அசைத்தபடி, இது மாதிரி கைப்பிடிச்சு நிற்கிறப்போ நல்லவர் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள். அம்மா தாயே என்று தலையில் கை வைத்து கொண்டான் அக்னி. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த போதை இருக்க போகுதோ என்று முணுமுணுத்தான். ஆனால் பனிமலரோ அதை கேட்கவே இல்லை. அவள் தன்னுடைய உலகத்தில் இருந்தாள். முகத்தை சுருக்கிக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த பனிமலரை பார்த்த அக்னி, இப்படியே விட்டா எப்போ சரியாவ என்று தலையை கோதி கொண்டான். அவள் பேசியதை வைத்து பார்த்தால் சாதாரண போதை போலவும் தெரியவில்லை. முதல்ல இந்த போதை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவன் அருகில் இருந்த ஜக்கிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்தான். பனிமலரோ அவனை பார்த்து, சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் என்று மீண்டும் ஆரம்பிக்க,
நான் நல்லவனா கெட்டவனான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லியவன் திடீரென்று அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தான். பனிமலரின் முகத்தில் தண்ணீரை அடித்த அடுத்த நொடியே ஆ என்று கத்தி எழுந்தவளோ முகத்தில் வழிந்த தண்ணீரை துடைத்து கொண்டாள். சில நொடிகள் வெறுமனே நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று தனது கண்களை பெரிதாக்கினாள். மழை பெய்யுது என்று குழந்தை போல கத்தினாள் அவள். அக்னி தலையில் கை வைத்து கொண்டான். ஏய், இங்கே பாரு, மழையும் இல்லை புயலும் இல்லை, உன் முகத்தில் நான் தான் தண்ணி அடித்தேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் பனிமலரோ வேகமாக ஓடி குடையை எடுத்து வந்து விரித்திருந்தாள். சார், சீக்கிரம் வாங்க என்று கையை நீட்டினாள். எதுக்கு? மழையில் நனைஞ்சா ஜுரம் வந்துடும் என்று பதறியபடி சொன்னவள் அவன் மறுக்கும் முன்னரே அவனது கையை பிடித்து இழுத்தாள். எதிர்பாராத அந்த இழுப்பில் அக்னியும் அவள் அருகில் சோஃபாவில் அமர அடுத்த நொடியே பனிமலர் குடையை இருவருக்கும் மேலாக விரித்து பிடித்து கொண்டாள். இப்போ சரி என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் அவள். அக்னியோ அவளை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். வீட்டிற்குள் சோஃபாவில் ஒரே குடைக்குள் இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். அக்னிக்கு என்ன செய்வது என்று எதுவும் புரியவில்லை. பனிமலரோ சில நொடிகள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக அவனது சட்டையின் கைப்பகுதியை பிடித்து பார்த்தாள். சார், இப்போ என்ன? நீங்கள் உண்மையாகவே என்கிட்ட இருக்கீங்களா? அக்னி புருவத்தை சுருக்கினான். என்ன கேள்விடி இது? இல்லை என்று தலையை ஆட்டியவள் மெதுவாக அவனது கையை தொட்டாள். நான் கனவு ஒன்றும் காணலையே என்று முணுமுணுத்தாள். அக்னியோ உடனே கையை இழுக்க முயன்றான். ஆனால் பனிமலரோ அவனது விரல்களை குழந்தை போல பிடித்து கொண்டாள். இருங்க சார் என்று சொல்லியவள் அந்த விரல்களை எண்ண ஆரம்பித்தாள். 1 2 3 என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் திடீரென்று சிரித்தாள். எல்லா விரலும் கரெக்டாக இருக்கு என்று சொன்னாள் அவள். இதில் என்ன ஆச்சரியம் என்று அக்னி கடுப்பாக கேட்டான். எனக்கு தெரியல என்று சிரித்தவள் அவனது கையை தன்னுடைய கன்னத்தில் வைத்து கொண்டாள். ஆனால் நல்லா இருக்கு என்று கண்களை மூடிக்கொண்டாள். அந்த செயலில் காதல் இல்லை, ஆனால் பல வருடங்களாக யாரிடமும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பை பிடித்து வைத்துக் கொள்ளும் ஏக்கம் இருந்தது. அக்னிக்கோ திடீரென்று என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கையை இழுத்து கொள்ளவும் முடியவில்லை, அப்படியே இருக்கவும் முடியவில்லை. பனிமலரோ கண்களை திறந்து அவனை பார்த்தாள். சார், இப்போ என்ன? நீங்கள் சிரிச்சா இன்னும் அழகாக இருப்பீங்க என்று மிகவும் ரகசியமாக சொல்லுவது போல கிசுகிசுத்தாள். அக்னியோ உடனே முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் அவளோ அதை கவனிக்கவே இல்லை. மெதுவாக அவனது தோளில் தலையை சாய்த்து கொண்டாள் அவள். குடைக்குள் இருவரும் மிக அருகில் இருந்தார்கள். வெளியில் மழையே இல்லை. ஆனால் பனிமலரின் உலகத்தில் மட்டும் பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையிலிருந்து அவளை காப்பாற்றி கொண்டிருக்கும் ஒரே மனிதன் அக்னிதான் என்று அவள் நம்பிக்கொண்டிருந்தாள். அந்த உணர்வு ஏனோ அக்னியின் மனதையும் அமைதியாக விடவில்லை. இப்படியே விட்டுவிட்டால் இந்த போதை எப்போது தெளியும் என்று அவனுக்கே தெரியவில்லை. குழந்தை வேறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துவிடும். அதற்குள் இவளை ஒரு வழி பண்ணியாக வேண்டும் என்று முடிவு செய்தான் அக்னி. குடைக்குள் அமர்ந்து கொண்டு இல்லாத மழையை ரசித்து கொண்டிருந்த பனிமலரை பார்த்தவன், சரி, ஜோரா மழை பெய்யுது, சூடா காஃபி போட்டு தரட்டுமா என்று கேட்டான் அவன். உடனே பனிமலரின் முகம் மலர்ந்தது. நிஜமாவா சார்? ஆமாம். சூடாவா சார்? ஆமாம். ஸ்ட்ராங்காவா சார்? ஆமாம். அப்போ ஓகே, போட்டு தாங்க என்று குழந்தை போல உற்சாகமாக தலையாட்டினாள். அக்னி வேகமாக சமையலறைக்குள் சென்றான். காஃபி எதுவும் போடவில்லை. ஃப்ரிட்ஜில் இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் தயாரித்தான். எப்படியாவது இந்த போதை கொஞ்சமாவது குறையட்டும் என்று முணுமுணுத்து கொண்டே டம்ளருடன் வெளியே வந்தான் அவன். பனிமலரோ ஆர்வமாக டம்ளரை வாங்கினாள். ஆனால் குடிக்காமல் முதலில் விரலை உழைவிட்டு தொட்டு பார்த்தாள். பிறகு கண்களை சுருக்கினாள். மீண்டும் தொட்டு பார்த்தாள்.
அக்னிக்கு உள்ளுக்குள் பதட்டம் ஆரம்பித்தது. என்ன என்று கேட்டான் அவன். உடனே பனிமலர் டம்ளரை தூக்கி காட்டினாள். சூடா காஃபின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறியா? அக்னி கண்களை மூடிக்கொண்டான். அம்மா தாயே, தந்ததை பேசாம குடி. நோ நோ, இது காஃபியே இல்லை என்று வெற்றிகரமாக அறிவித்தாள் அவள். ஆமாம், காஃபி இல்லை. அப்போ ஜூஸ் என்று அக்னி நேரடியாகவே சொன்னான். உடனே பனிமலரோ அதிர்ச்சியாக எழுந்து நின்றாள். பெரிய மழை பெய்யுது, இந்த நேரத்தில் ஜூஸ் போட்டு தரீங்களா? அக்னி அவளை வெறித்து பார்த்தான். வீட்டுக்குள்ள மழையே பெய்யலடி என்று சொல்ல நினைத்தான் அவன். ஆனால் அதற்குள் அவள் அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டாள். திடீரென்று 2 அடி பின்னால் நகர்ந்தவள், கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று கத்தினாள். இப்போ என்ன, இதில் விஷம் வச்சு என்னை கொல்லத்தானே பார்க்குற என்று குற்றம் சாட்டினாள் அவள். அக்னியோ அப்படியே சோஃபாவில் சரிந்து அமர்ந்தான். இல்லை, இது ஜூஸு. ஏய், பொய் சொல்லாத என்று கையை நீட்டி தடுத்தாள். ஏறு, நான் இப்போவே போய் போலீஸை கூட்டிகிட்டு வரேன் என்று சீரியஸாகவே சொன்னாள். அக்னி வானத்தை பார்த்தான். கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை வேற முழிச்சிரும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்னை வச்சு செய்ய போகிறாங்க. எப்படியாவது காப்பாற்றிருப்பா என்று மனதிற்குள் புலம்பினான். பிறகு வேகமாக எழுந்து அவளிடம் சென்றான். இங்கே குடு என்று டம்ளரை வாங்கி கொண்டவன் ஒரு கையால் அவளை தோளை பிடித்து சோஃபாவில் அமர வைத்தான். இங்கே பாரு, அமைதியாயிரு. நான் குடிக்கவே மாட்டேன். இல்லை, குடிக்கணும். இது விஷம். ஜூஸ். விஷம், ஜூஸ் என்று இருவரும் சில நொடிகள் குழந்தைகளைப் போல சண்டை போட்டு கொண்டனர். இறுதியில் பனிமலரோ முகத்தை சுளித்தபடி வாயை திறந்தாள். சரி, கொஞ்சம் மட்டும் என்று சொன்னாள் அவள். அக்னியோ நிம்மதியாக மூச்சு விட்டான். ஆனால் அடுத்த நொடியே அவனது நிம்மதி பறந்து போனது. வாயில் சென்ற ஜூஸை விழுங்காமல் வைத்துக்கொண்ட பனிமலரோ புழுப்புழுவென்று சத்தம் போட்டபடி சிறு குழந்தை போல கொப்பளிக்க ஆரம்பித்து விட்டாள். ஏய் என்று அக்னி கத்தினான். அவளோ வயிறு குலுங்க சிரித்தாள். பாருங்க சார், ஜூஸ் நீச்சல் அடிக்குது என்று சொல்லியவள் மீண்டும் அதே வேலையை செய்ய ஆரம்பித்தாள். அந்த நிமிடத்தில் அக்னிக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது. குழந்தையை சமாளிப்பது கூட எளிது. ஆனால் இந்த போதையில் இருக்கும் பனிமலரை சமாளிப்பதுதான் அவன் வாழ்க்கையில் இப்போது மிகப்பெரிய பிரச்சனை என்று. ஸ்டோரியோட இந்த பகுதியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.